ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ப்ரமோ தான் பார்க்க போகிறோம். ஈஸ்வரி அம்மா ரொம்ப ஆர்வமாக அவங்க பையன் போனேன் வந்தானான்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லாக ஆர்வமாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ பையன் வேகமாக வந்துட்டார். வந்தமே கோபி வந்துட்டே, கோபி எனக்கு தெரியும் கோபி, நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் கோபி. அம்மா நான் வந்துட்டேம்மா, உங்களை விட்டு நான் எப்படிம்மா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை திறந்துவிட்டு வா உள்ள வா அப்படின்னு சொல்லி இப்படி திருப்புறாரு. அப்போ எட்டி பார்க்குறாங்க ஈஸ்வரி அம்மா. அப்போ ராதிகாவும் மயுவும் வர்றாங்க. அப்படியே பயங்கர ஷாக்காகி நிற்கிறாங்க. இவ எதுக்குடா மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகும்போது வாய் எடுக்கிறாங்க, பயங்கரமாக சண்டை போட போகிறாங்க. அப்போ அப்படி அம்மா இல்லைம்மா, நான் தாம்மா இவங்களை விட்டுட்டு எப்படிம்மா இருக்க முடியும், நான் தாம்மா கூப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்லும்போது அவங்க அம்மா பயங்கர டென்ஷன் ஆகி ராதிகா வட்டிக்க போகிறாங்க. உடனே கோபி அப்படியே நெஞ்சு வெளியே வர்ற மாதிரி அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துடுறாரு. அப்படியே அவங்க அம்மா மைண்ட் அப்படியே டெவிட் ஆகுது. ஐயோ கோபி என்னாச்சு கோபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோபியை கூப்பிட்டுட்டு போய் உள்ள சேரில் உட்கார வச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ மயுவும் ராதிகாவும் உள்ளே வந்துடுறாங்க. அப்போ நம்ம பாக்கியா, செல்வி இவங்க எல்லாருமே கிச்சனில் இருந்துகிட்டே சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலியெல்லாம் வரல. செல்வி அவருக்கு நெஞ்சு வலி வரல, சும்மா கச்சிக்கும் நடிக்கிறாரு, இவரை பற்றி தெரியாதா, இப்போ பாரு அவரை அப்படின்ட்டு அப்படியே அங்கிட்டு அங்கிட்டு திருட்டு மொழி முழிக்கிறான் கோபி. இதை பார்த்துட்றாங்க. அப்போது தண்ணி முந்து குடிக்கிற கண்டி உள்ளே அங்கிட்டு வராரு. அப்போ ராதிகா கேட்குறாங்க, பாக்கியா கேட்குறாங்க, ஏன் இதெல்லாம் ஒரு பொழப்பா, ஏன் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளோட நிம்மதியாக போய் வாழ வேண்டியதானே, அம்மாவும் வேணும் அவங்களும் வேணும்னா அம்மாவை கூட்டிகிட்டு வச்சுட்டு கூட போய் வாழ வேண்டியதானே, ஏன் இப்படி இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கேட்குறாங்க. இல்லை பாக்கியா, நான் இப்போதைக்கு இந்த மாதிரி பண்ணலாட்டி அம்மா ராதிகா உள்ளே விட்டுட்டுருக்கவே மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ற வரைக்கும் நாங்கள் இங்கே இருந்துட்டு நானும் ராதிகாவும் வெளியே போயிடுவோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிட்டே கேட்குறாங்க. அப்படின்னு என்றைக்கு தான் உங்களுக்கெல்லாம் நல்ல புத்தி வரப்போகுது, நீங்கள் எந்த காலத்துலையும் திருந்தவே மாட்டீங்க, திருந்தாத ஜென்மங்க நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சத்தப்பட்டுட்டு பேசாமல் போயிடுறாங்க. அப்புறம் அந்த ரூம் பிரச்சனை, அடுத்து ரூம் பிரச்சனை, அந்த பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம பாக்கியாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. இந்த ஒரு பிரச்சனைக்காண்டி தான் நான் சொன்னேன், இவர் இங்கே இருக்க வேணாம், அவங்க குடும்பத்தோடையே போய் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க, அப்படின்னு என் பிள்ளையை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும், அவனுக்கே உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா மேலே தான் அவங்க கடுப்பாகிறாங்க. நம்ம கோபியை ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாங்க அவங்க அம்மா. இவ்வளவும் நடக்கிறத மயுவும் ராதிகாவும் பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு தான் நான் கோபி சொன்னேன், நான் வர வேண்டாம், நம்ம அங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறீங்க